ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசுங்க. வெல்கம் டு டோரா வில்லேஜ் ஸ்டார்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போட போகிறேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கும் பசங்களுக்குமான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. அது என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து எங்கள் பாப்பாவை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு எக்ஸாம் கொண்டு விட்டுட்டு நான் வரையில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வந்து இன்றைக்கி பேசிட்டு வந்தாங்க ரோட்டில் ஜாலியாக. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு வந்து டெய்லி அவங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா டெய்லியும் வந்துட்டு காலையிலையும் பப்ஸ் வாங்கிட்டு வராங்களாம், ஈவினிங்கும் பப்ஸை வாங்கிட்டு வந்து சாவடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதே பேரண்ட்டு வந்து வேலைக்கு போகிறது எவ்வளோ கஷ்டன்றது பசங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் வந்துட்டு நம்ம வாங்கி கொடுத்தாலும் வந்து அந்த பசங்க வந்து வாங்கி தந்தாலும் குறை சொல்கிறாங்க, வாங்கி தரல அப்படின்னாலும் குறை சொல்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு பேரண்ட்டை பற்றி இந்த பசங்க புரிஞ்சிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் அதை தான் நடக்குது. நம்ம வந்து ₹1 நம்ம காசு தானே, நம்ம காசு கொடுத்தானே வாங்கி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வாங்கி கொடுக்கறத குறை சொல்கிறாங்க. ஒன்று வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டே வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வாங்கி தரலை அப்படின்னு சொன்னாலும் இவங்க எதுவுமே வாங்கி தர மாட்டுறாங்கன்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரது பிடிக்கலை அப்படின்னா டெய்லியும் ஒரே விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியும் ஒரே விஷயமா பண்ணுறீங்க, எங்களுக்கு அதை வாங்கி கொடுக்காதீங்க, நெக்ஸ்ட்டு வேறு எதுனா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்க முடியலையா, இல்லைம்மா இன்றைக்கி எனக்கு வேண்டாம் நாளைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பேரண்ட்டுக்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு ரோட்டில் போகும்போது வந்து பேரண்ட் அம்மாக்களும் சரி அப்பாக்களும் சரி 2 பேருமே கஷ்டப்பட்டால் தான் அந்த ₹1 நமக்கு வருமானம். சரிங்களா? அந்த வருமானன்றது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அது வலி என்னன்றது நமக்கு தெரியும். பசங்க வந்து ஜாலியான ஒரு வயசு இது. ஜாலியாக பசங்களோட ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஜாலியாக அரட்டை அடிக்கிறது, நம்ம வாங்கி தரதை வந்து அவங்க சாப்பிட்றது வேலை மட்டும்தான். ஓகேங்களா? வேறு எந்த வேலையும் பார்க்குறது இல்லை. ஸோ இதெல்லாம் அப்படி பண்ணும்போது பேரண்ட்டுங்களை பற்றி பசங்க பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி குறை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ₹1 நீங்கள் வந்து நாங்கள் கஷ்டப்படுறது உங்கள் காலத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்களா இல்லை ஈஸியாக சம்பாதிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கஷ்டப்படுறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து இப்போ இந்த கூலி வேலைக்கு போகிறாங்க இல்லையா, கூலி வேலைக்கு போகிறவங்கள நீங்கள் நிறைய பேர் பார்க்குவீங்க. ஸ்கூல் போகும்போதும் சரி இல்லை வீட்டுக்கு வரும்போதும் சரி அந்த கொத்து வேலைக்கு போயிட்டு வரும்போது எவ்வளோ டயர்டாக வருவாங்க. ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலுமே அது காலையில் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போவாங்க. ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப டயர்டாக ரொம்ப களைப்பாக வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து பார்த்துருக்கலாம். அம்மாக்கள் சரி அப்பாக்கள் சரி வீட்டு காலையில் ஒரு ஃப்ரெஷ்னஸாக போகிறது, ஈவினிங் அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபேஸில் இருக்காது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போது நம்ம தான் வந்து அம்மாக்களையும் சரி அப்பாக்களையும் சரி நம்ம தான் வந்து தண்ணி கொடுத்து வரவேற்கணும். அதுக்கான வந்து ஒத்துழைப்பு நம்ம தான் செய்யணும். அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்களா, நீ ஸ்கூல் போயிட்டு வரியா, ஸ்கூல் போயிட்டு வந்து எத்தனை மணிக்கு வருவீங்க வீட்டுக்கு? ஒரு 4:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவீங்களா? 4:30 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலை பார்க்கலாம், துணி துவைக்கலாம், நீங்கள் எக்ஸாம் படிக்கலாம், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையா வீட்டுக்கு வரும்போது தண்ணி கூட மொண்டு கொடுக்கலாம். எல்லாம் ஒரு சொம்பு தண்ணி மொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பேரண்ட்டோட கஷ்டம் வந்து அந்த செகண்டே வந்து தூக்கி போட்டு அடுத்து நம்ம பிள்ளை செய்யுது, நம்ம பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து லஞ்ச் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீங்கள் பண்ணால் தான் வந்து பேரண்ட் தண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எல்லா பேரண்ட்டுங்களுக்கும் எல்லா பசங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேரண்ட்டுங்களை பற்றி குறை சொல்லாதீங்க, அவங்க படுற கஷ்டத்தை யோசிங்க. ஓகேவா? பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.